உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முகமத் தாயிர் அன்வர் இந்த நபர் இப்போ உயிரோட இல்லை. யார் இந்த நபர்? இந்த நபர் உயிரோட இல்லைன்னா அது ஒரு மிகப்பெரிய செய்தியா அப்படின்னா ஆமாம், மிக நிச்சயமாக செய்தி தான். மசூத் அசாதுடைய அவன் திட்டமிடக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி இந்தியாவை நோக்கி அவன் திட்டமிடக்கூடிய சதி, அதை எக்ஸிக்யூட் பண்றது, அதுக்கான ஆட்களை நெட்வொர்க்கிங் பண்றது உள்ளிட்ட பல்வேறு வேலைகளை இந்த நபர் செய்து கொண்டிருந்தவன். இந்தியாவுக்கு எதிரான வெளிநாட்டில் இயங்கக்கூடிய சக்திகளை, வெளிநாட்டில் இயங்கக்கூடிய நபர்களை ராவா கொலை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த மர்ம நபர்கள். ஸோ இந்த மர்ம நபர்கள் தான் இந்த உயிரிழப்புக்கு பின்னாடியும் இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் இந்த கோழைகள் எதனால அவன் இறந்தான் அப்படிங்கறத கூட இப்போ வரைக்கும் சொல்லாம வச்சிருக்கிறாங்க. இவங்க வீரம் எல்லாமே அப்பாவி பொதுமக்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்துவதில் தான் இவர்கள் வீரம் இருக்கிறதே தவிர, ஒரு நிலையான ஒரு எதிரி முன்னா நின்னா அப்படின்னா புறமுதுகிட்டு ஓடுவதுதான் இவர்களுடைய வீரமாக இருக்கிறது. இந்தியாவில் ஒரு தாக்குதல் நடத்தலாம், நாம திட்டம் போடலாம், திட்டம் போட்டு கொடுக்கலாம், ஏதோ ஒரு பண்ணலாம், புனித போருக்கு நாமளும் நம்மளுடைய பங்களிப்பு அளிக்கலாம். இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சி அலையக்கூடிய இந்த கும்பலுக்கு எல்லாமே ஒரு பயம் வந்திருக்கும். இப்போ நாம இந்தியாவில் நடத்தக்கூடிய ஏதோ ஒரு தாக்குதலுக்கு நம்ம மூளையா இல்லைனாலும் பரவாயில்ல, கை காலா இருந்தா கூட நாளைக்கு நம்ம கை கால் இருக்காது அப்படிங்கிற அந்த பயம் அவர்களுக்கு இப்போ வந்திருக்கும். பஞ்சாப்ல இந்த பாகிஸ்தான்ல இருந்து ட்ரோன் மூலியமா இங்க போதைப் பொருள் அப்படியே அங்க இறக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய சீக்கிய இளைஞர்கள் பெரும்பாலும் இதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க, அதை சாப்பிட்றாங்க. ரொம்ப மோசமான நிலையில் அவங்க இருக்கிறாங்க, ரொம்ப மோசமான நிலை போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கிறோம். ஆனா இப்ப அதே மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தமிழகத்தில் நடக்க தொடங்கி இருக்கிறது. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய காணொலியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட்டை பார்க்க போகிறோம். அது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் அப்படின்னா, முகமத் தாயிர் அன்வர், 3 வேற பேர் கிடையாது, 3 ஒரே பேர் தான், அவ்வளோ லென்த்தாக இருக்குது பேர். இந்த நபர் இப்போ உயிரோட இல்லை. யார் இந்த நபர்? இந்த நபர் உயிரோட இல்லைன்னா அது ஒரு மிகப்பெரிய செய்தியா அப்படின்னா ஆமாம், மிக நிச்சயமாக செய்தி தான். இந்தியாவை தீவிரவாத தாக்குதலின் மூலமாக நிலைகுலைய வைக்க வேண்டும் அப்படின்னு பல இயக்கங்கள் பாகிஸ்தான்ல, குறிப்பாக அந்த நாசகார உளவு அமைப்பான ISI உடைய உதவியோடு இயங்கி வருகின்றன. அதுல டாப் மோஸ்ட் யார் அப்படின்னா ஜெய்ஷ்-இ முகமது அப்படிங்கிற அந்த இயக்கம். அந்த இயக்கத்தோட தலைவனா இருக்கக்கூடிய மசூத் அசாத். இந்த மசூத் அசாத் அப்படிங்கிற தீவிரவாதியை தான் ஆபரேஷன் சிந்துலயே நம்ம டார்கெட் பண்ணோம், அதுக்கு முன்னாடியும் டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நான் சொன்ன இந்த முகமது தன்வீர் அன்வர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவன் மசூத் அசாத்துடைய ஒரு சகோதரன். 5 சகோதரர்கள் மசூத் அசாத்துக்கு, அதுல மிக முக்கியமான சகோதரன் தான் இவன். இவன் மசூத் அசாதுடைய அவன் திட்டமிடக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி இந்தியாவை நோக்கி அவன் திட்டமிடக்கூடிய சதி, அதை எக்ஸிக்யூட் பண்றது, அதுக்கான ஆட்களை நெட்வொர்க்கிங் பண்றது உள்ளிட்ட பல்வேறு வேலைகளை இந்த நபர் செய்து கொண்டிருந்தவன். ஸோ இப்போ அந்த நபர் இல்லைங்கிறத நாம அவன் இறந்துட்டான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனா இந்த நபர் எப்படி இறந்தான் அப்படிங்கிறத அந்த தீவிரவாத கூடாரம் கூட இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. அதுதான் இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஜெய்ஷ்-இ முகமதுடைய ஒரு குரூப் இருக்கு. அது சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒரு குரூப்போ, டெலிகிராம் குரூப்போ, வாட்ஸ்அப் குரூப்போ ஏதோ ஒரு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை இவனுங்கெல்லாம் இந்த மாதிரி செய்திகளை பகிர்வதற்கு அவங்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க்கிங்கே தனியாக ஆப்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்பாக கூட இருக்கலாம். அந்த ஆப்பில் ஒரே ஒரு செய்தி வருது. என்ன செய்தி அப்படின்னா, ஜம்மா மஸ்ஜித், பாவல்பூரில் இருக்கக்கூடிய மஸ்ஜித்தில் ஒரு இறுதி ஊர்வலம் நடைபெற இருக்கு. அந்த இறுதி ஊர்வலம் யாரோட ஊர்வலம் அப்படின்னா முகமத் தாஹிரோடைய ஊர்வலம் நடைபெற இருக்கு. இந்த செய்தி தான், இந்த செய்தியை வச்சு தான் இவன் இறந்துட்டான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் அவன் எப்படி இறந்தான் அப்படிங்கிற எந்த தகவலும் இல்லை. இது நேச்சுரல் டெத்தாக இருக்கிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா ரொம்ப ஆக்டிவாக இயங்கிட்டு இருந்த அந்த நபர் தான் அவன். அதை தாண்டி இந்த இறப்பு எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் அவங்க மறைச்சிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம இதுல இருந்து ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த நபரை மர்ம நபர்கள் பதம் பார்த்திருக்கிறார்கள். யார் இந்த மர்ம நபர்கள்? அதாவது இந்தியாவுக்கு எதிரான வெளிநாட்டில் இயங்கக்கூடிய சக்திகளை, வெளிநாட்டில் இயங்கக்கூடிய நபர்களை ராவா
கொலை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த மர்ம நபர்கள். ஸோ இந்த மர்ம நபர்கள் தான் இந்த உயிரிழப்புக்கு பின்னாடியும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால தான் இந்த கோழைகள் எதனால் அவன் இறந்தான் அப்படிங்கிறத கூட வந்து இப்போ வரைக்கும் வந்து சொல்லாமல் வச்சிருக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய வீரம் அப்படிங்கிறது. இவங்க வீரம் எல்லாமே அப்பாவி பொதுமக்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்துவதில் தான் இவர்கள் வீரம் இருக்கிறதே தவிர ஒரு நிலையான ஒரு எதிரி வந்து முன்னா நின்னா அப்படின்னா புறமுதுகிட்டு ஓடுவதுதான் இவர்களுடைய வீரமாக இருக்கிறது. எப்படி இறந்தான் அப்படிங்கிறது கூட சொல்லலை. இப்போ இந்த மசூத் அசாத் நம்ம பல காணொளிகள்ல சொல்லியிருக்கோம். இந்த மசூத் அசாத்துடைய அந்த மூமெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறது மிக நிச்சயமாக இந்தியாவுடைய உளவுத்துறைக்கு தெரியாம இருக்காது. இந்தியாவுடைய உளவுத்துறையோட ரேடார்ல இருந்து இந்த மசூத் அசாத் போன்ற தீவிரவாதி நீ மிக நிச்சயமாக தப்பிக்கவே முடியாது அப்படின்னு. ஆனா இப்ப நம்ம ஒரு பேட்டர்னை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பேட்டர்னை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது. கிட்டத்தட்ட மசூத் அசாதை இந்தியாவுடைய உளவு அமைப்பு நெருங்கிடுச்சு அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் தான் தெரியுது. இது எப்படி அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மசூத் அசாத் இந்த நபரை மையமா வச்சு நடந்த சமீபத்தில் நடந்த பல விஷயங்கள் நம்ம பார்ப்போம். மொதல் விஷயம் 2025 மே மாதம் 7ஆம் தேதி பாவல்பூர்ல இருக்கக்கூடிய மர்கா சுபான் அல்லா அப்படின்னு ஒரு 10 ஏக்கர் 14 ஏக்கருக்கு மேலே விரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதி வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி அது வந்து ஒரு பயங்கரவாதிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் தாக்குதல் நடத்தியது இந்தியாவுடைய படைகள். ஸோ மிக துல்லியமான தாக்குதல். இங்கே பாவல்பூரில் வந்து அடிப்பாங்க அப்படின்ட்டு வந்து அவங்க நினச்சே பார்க்கல. அவங்க நினச்சது எல்லாமே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் நடக்கும், இல்லை அங்கே வந்து எல்லைக்கோட்டில் நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பாவல்பூர்லேயே வந்து நெத்திப்பூட்டில் வந்து அடிப்பாங்க அப்படிங்கிறத வந்து இந்த தீவிரவாதிகள் நினைக்கவே இல்லை. ஸோ அந்த மர்கா சுபானாலால் நம்மளுடைய விமானப்படை நடத்திய தாக்குதலில் இந்த மசூத் அசாத்துடைய குடும்பம், அவனுக்கு வந்து வலது கை, இடது கை, காலு, கை எல்லாவுமாக இருந்த நபர்களில் 14 பேர் இறந்து போனாங்க. 14 பேர் வந்து கொல்லப்பட்டார்கள். இந்த 14 பேருக்கும் வெக்கம் கெட்ட பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கம் தலா 1 கோடி ரூபாய் வந்து நிவாரணமாக கொடுத்தாங்க. 14 கோடி ரூபாய் 14 கோடி ரூபாய் நிவாரணம். எதுக்கு? இந்த பயங்கரவாதிகள் வந்து இறந்து போனதுக்கு. பயங்கரவாதிகள் இறந்து போனதுக்கு நிவாரணம் கொடுத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே அரசாங்கம் பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கம் தான். ஏன்னா அந்த அரசாங்கத்துக்கு அந்த மாதிரியான அடிமைகள், அந்த மாதிரியான பயங்கரவாதிகள் தேவை. ஏன்னா அவங்கள வச்சு தான் அவங்களுடைய பொழப்பு அப்படிங்கிறது வந்து நகருது. ஸோ இந்த தாக்குதல் ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே மசூத் அசார் ரொம்ப ஒரு சின்ன டிஃப்ரென்ஸில் தான் வந்து அவனுடைய உயிர் அப்படிங்கிறது தப்பியது. இல்லை அப்படின்னா அந்த நபரும் அன்றே கொல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த நபரை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐஎஸ்ஐ, பாகிஸ்தானுடைய நாசக்கார உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ இந்தியாவோட அந்த பிடியிலிருந்து இவனை காப்பாற்றணும், மசூத் அசாதை காப்பாற்றணும். ஏன்னா நம்மளுடைய டாப் விஐபி. இப்போது இந்தியாவில் விஐபி அப்படின்னா அணு விஞ்ஞானிகள், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸு, அப்புறம் வந்து டாப் பொலிட்டீஷியன்ஸு, இந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து நமக்கு இந்தியாவில் மோஸ்ட் விஐபி. அதே மாதிரி Z+ பாதுகாப்பு கொடுத்து நம்ம வச்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு கேவலமான நாட்டில் பயங்கரவாதி தான் வந்து அவங்களுக்கு வந்து Z+ பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த Z+ பாதுகாப்பில் வரக்கூடிய முதல் நபர் ஹஃபீஸ் சையத், 2வது நபர் இந்த மசூத் அசாத். ஸோ இந்த மசூத் அசாத்தை இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா குறி வச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்தியா மிக வேகமாக அவனை வந்து நெருங்கிடுமோ அப்படிங்கிற பயத்தில் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா மாற்றினாங்க. அவனோட இடத்த தொடர்ச்சியாக வந்து ஐஎஸ்ஐ வந்து மாற்றிக்கிட்டே இருந்து பல்வேறு சேஃப் ஹவுஸ்களை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. ராவல்பிண்டியில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அவனோட லொக்கேஷன் வந்து எங்கே இருந்திருக்கு அப்படின்னா கர்டு அப்படிங்கிற பகுதியில், கில்கிட் பல்டிஸ்தான் உட்பட்ட பகுதியில் தான் அவனுடைய அந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவனை வந்து மல்டிபிள் லொக்கேஷனில் தொடர்ச்சியாக மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. இவன் எப்பேற்பட்ட ஒரு கோழை அப்படின்னா மற்ற பயங்கரவாதிகள் இப்போ ஹஃபீஸ் சையதுக்கு வந்து வயசாயிடுச்சு, இருந்தாலும் அவன் வந்து இயங்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு வந்து இயங்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறான். ஆனால் வந்து வெளியே வரத்துக்கு வந்து பயம். வெளியே வந்தால் எங்கேருந்து குண்டு வரும் அப்படின்னு தெரியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி வீடியோ கால் இல்லை வந்து ஆடியோ மெசேஜ், இதுதான் இவனோட அந்த இயங்கும் தன்மையே. ஆடியோ தான் ரொம்ப முக்கியமாக இவனோட இயங்கும் தன்மையே. கடைசி ஆடியோ வந்து இவன் போட்டிருக்கிறது வந்து ஜனவரி 2026, இந்த வருஷம் ஜனவரி 2026 ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து தற்கொலை தாக்குதலை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான கிளாஸை வந்து ராசா கொடுக்குறாரு. ஸோ அதில் வந்து நடத்தக்கூடியதான் அந்த ஆடியோ வந்து வெளியாச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரீசெண்டாக இந்த நபருக்கு வந்து கிட்னி பாதிப்பும் வந்து இருந்திருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஸோ இவன் லாஸ்ட்டாக வந்து ஸ்கர்து அப்படிங்கிற பகுதியில் இருந்தால் இவனுக்கு கிட்னி பாதிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆடியோ கிளிப் வந்து ஜனவரி 2026 வந்து வந்திருக்கு அப்படின்னு இவ்வளவு தகவல்கள் அப்படிங்கிறது ஓப்பன் சோர்ஸ்லேயே இருக்கும்போது நம்மளுடைய உளவு அமைப்புகிட்ட இருக்காதா? இப்போ அவன் எங்கே இருக்கான், அவன் கூட யார் இருக்கா உள்ளிட்ட பல்வேறு
பல்வேறு விஷயங்கள், எல்லா விஷயமே தெரியாத இடத்துலயா நம்மளுடைய இந்தியாவுடைய உளவு அமைப்புகள் இருக்கும். ஆனா எதுக்காக வெயிட் பண்றாங்க தெரியல. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அது வந்து நம்ம தனியாவே வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா இவனை வேட்டையாட வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு இருக்கு. இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 1994 இவன் கைது செய்யப்பட்டு அதுக்கு பிறகு IC-814 அப்படிங்கிற அந்த விமானம் வந்து கடத்தப்பட்டு அதுக்கப்புறம் இவன் விடுதலை செய்யப்பட்டு எவ்வளவு மோசமான விஷயங்கள் அப்படிங்கிறது நடந்தது. எத்தனை தாக்குதல்களை இந்த பயங்கரவாதிகள் திட்டமிட்டு பண்ணாங்க. ரொம்ப ரீசெண்டா டெல்லியில் நடந்த தாக்குதலில் 10 பேருக்கு மேல கொல்லப்பட்டதுக்கான காரணமும் இதே பயங்கரவாதி தான். இந்த பயங்கரவாதி பாகிஸ்தான்ல ஒளிஞ்சுக்கிட்டு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறான். அவனுடைய ஒரு சகோதரன் தான் இன்னைக்கு வந்து இல்லை. அதற்கு காரணம் மர்ம நபர்கள். இதுல இந்த மர்ம நபர்கள் பத்தி மிக நிச்சயமா ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இதுல என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிரான, இந்தியாவை அடிக்கணும் நினைக்கக்கூடிய பயங்கரவாத இயக்கங்கள் எந்த நாட்டில் இயங்கினாலும் அதே நாட்டில் அதே மண்ணில் வைத்தே அவர்கள் மண்ணோடு மண்ணாக செய்வோம் அப்படிங்கிறது தான் இந்த மர்ம நபர்களுடைய சபதமா இருக்கு. ஸோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா 2020 இதோடைய ஸ்பைக் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு, இந்த மர்ம நபர்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது. ஆனா உச்சகட்ட ஸ்பைக் எப்போ, ஸ்பைக்னா அதிகமாயிட்டே இருக்கு. இது உச்சகட்டம் எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா 2023 2025 வரைக்கும் இவர்களுடைய அந்த மர்ம நபர்களுடைய எலிமினேஷன் அப்படிங்கிறது, அவங்க எலிமினேட் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து ஜாஸ்தியா இருக்காங்க. உச்சகட்டமா ஒரு பீக் போயிருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதிகள் அவர்களுடைய சொந்த மண்ணில் வைத்தே 32 பேர் வந்து இல்லை, 32 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பெரிய லிஸ்டே இருக்கு. மார்ச் 1, 2022 ஜஹூர் மிஸ்ரா, இவன் வந்து அந்த IC-184 விமான கடத்தல்ல இவனும் ஒரு அங்கமா இருந்தவன். அப்புறம் ஜனவரி 2022 சலீம் ரஹமானி, பிப்ரவரி 2023 பஷீர் அகமது, மார்ச் 2023 கராச்சியில வச்சு சையத் காலித், அப்புறம் வந்து மே 2023 லாகூர்ல வச்சு பிரியஜ் சிங், அப்புறம் அதே செப்டம்பர் 2023 ராவல்கோட்ல வச்சு ரியாஸ் அகமது. இந்த நபர்கள் எல்லாமே பயங்கரவாதிகள். இவங்க எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக ஏதோ தாக்குதலை வந்து செய்யணும்னு திட்டமிட்டு இருந்தவர்கள். இவங்க எல்லாருமே அதே இடத்திலேயே வந்து வைத்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இப்போ இந்த மர்ம நபர்களுடைய எலிமினேஷன்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு. என்ன பேட்டர்ன் அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிரானவர்கள், இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதிகள்னு டேர்ம் பண்ணலாம். ஆனால் அதை தாண்டி ஒரு 2 பேட்டர்ன் பார்ப்போம். என்ன பேட்டர்னா, இதுல கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் எல்லாருமே குறிப்பிட்ட 2 இயக்கத்தை சேர்ந்தவர்கள். ஒன்று ஜெய்ஷ் இ முகமது, இன்னொன்று லஷ்கர் இ தொய்பா. ஸோ இந்த 2 அமைப்புகளை தான் சேர்ந்தவர்கள் தான் இவங்க எல்லாருமே. அதே மாதிரி இவங்க எல்லாருமே மும்பை 26/11, புல்வாமா, பத்தான்கோட், இந்த 3 தாக்குதலுக்கு காரணமாக இருந்தவர்களுக்கு உதவி செய்தவர்கள். இந்த மாதிரி இந்த தாக்குதலுக்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்களை ஒருத்தரை கூட விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது இதில் இருக்கு. அப்பனா இது என்ன மாதிரியான ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தும் அந்த பயங்கரவாதிகளுக்குன்னு பாருங்களேன். அதாவது இந்தியாவில் ஒரு தாக்குதல் நடத்தலாம், நாம திட்டம் போட்டு கொடுக்கலாம், ஏதோ ஒரு பண்ணலாம், புனித போருக்கு வந்து நாமளும் நம்மளுடைய பங்களிப்பு அளிக்கலாம். இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சி அலையக்கூடிய இந்த கும்பலுக்கு எல்லாமே ஒரு பயம் வந்திருக்கும். இப்போ நாம வந்து இந்தியாவில் நடத்தக்கூடிய ஏதோ ஒரு தாக்குதலுக்கு நம்ம மூளையா இல்லைனாலும் பரவாயில்ல, கை காலா இருந்தா கூட நாளைக்கு நம்ம கை கால் இருக்காது அப்படிங்கிற அந்த பயம் வந்து அவர்களுக்கு இப்போ வந்திருக்கும். இந்த ஆபரேஷன்ஸோடைய ஒரு இன்டென்ஷனும் அதுதான். அதே மாதிரி எங்களோட நிம்மதியை கெடுக்கணும் அப்படின்னு நீ நினைச்சனா, நீ நிம்மதியா இருக்க முடியாதுன்னு மட்டும் இல்லை, நீ இருக்கவே முடியாது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய மெசேஜ். இந்த பதிவோட இறுதியா இதை வந்து மிக நிச்சயமா பதிவு பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம உள்ளூர்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு சில விஷயங்கள் ரொம்ப அலாமிங்கா போயிட்டு இருக்கு. ஒரு காலத்துல நம்ம வந்து பஞ்சாபை பத்தி பேசியிருக்கோம். பஞ்சாப்ல இந்த பாகிஸ்தான்ல இருந்து ட்ரோன் மூலியமா இங்க வந்து போதைப் பொருள் அப்படியே வந்து அங்க இறக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய சீக்கிய இளைஞர்கள் பெரும்பாலும் இதனால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க, அதை சாப்பிட்றாங்க. ரொம்ப மோசமான நிலையில் அவங்க இருக்கிறாங்க, ரொம்ப மோசமான நிலை போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் இப்போ அதே மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தமிழகத்தில் நடக்க தொடங்கி இருக்கிறது. இது இப்போதான் நடந்துட்டு இருக்கா அப்படின்னா, கடந்த 5 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து இப்போ ஒரு பீக்கு வந்திருக்கு அப்படின்னு தோணுது. ரொம்ப சமீபத்தில் கிளாம்பாக்கம், நம்மளுடைய இந்த புதிய பஸ் ஸ்டாண்டு, கோயம்பேடுக்கு மாற்றாக ஒரு அவுட் ஆஃப் சிட்டியில் தொடங்கப்பட்ட ஒரு பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நெடுங்குன்றம் அப்படிங்கிற ஒரு பகுதி, அந்த பகுதியில் இந்த கஞ்சா போதையில் ஒரு சில இளைஞர்கள் எதிரில் கண்ணில் பட்ட எல்லாரையுமே வந்து வெட்டுறது, அவங்க எல்லாரு கூடயுமே சண்டைக்கு போடுறது, அதே மாதிரி வீடுக்குள்ளே புகுந்து அங்கே வந்து கலாட்டா பண்ணுறது, அவங்கள அடிக்கிறது, வெட்டுறது அப்படின்ட்டு. இது ரொம்ப சர்வ சாதாரணமாக வந்து அந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அது எல்லாமே வந்து பண்ணுறாங்க. அதுவும் அது எல்லாமே
அதாவது குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ எல்லாமே அந்த போதைப் பொருளை வந்து கன்சியூம் பண்ணதுக்கு பிறகு நாமெல்லாம் குரங்கா மாறிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனை தான் அந்த வீடியோ வந்து ரொம்ப தெளிவாக காட்டுது. நிலையான ஒரு மனிதன், நிலையான ஒரு இடத்துல, நிலையான ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடிய மனிதன் செய்ய தயங்கும், செய்ய அஞ்சும் எந்த காரியத்தையும் இவர்கள் செய்கிறார்கள். காரணம் கஞ்சா போதை. கஞ்சா போதை யோசிச்சு பாருங்களேன், அது ஒரு டெட்லியான ஒரு காம்போ. சின்ன வயசு, ரேஸ் பைக்கு, கஞ்சா, கையில் ஆயுதங்கள், பட்டாக்கத்தி. இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான காம்போ. இதை நாம் வந்து ஒரு பேட்டர்னா ஆஃப்லேட்டாக எல்லா இடத்துலையும் குறிப்பாக தமிழகத்தில் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்மளுடைய முதலமைச்சரே 3 லட்சம் கஞ்சா சாக்லேட்டை வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. கோடிக்கணக்கில் போதைப் பொருட்கள் வந்து பிடிபடுது. ஸோ இது எல்லாமே எப்படி வருது அப்படிங்கிற அந்த விஷயத்தை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணமாக இந்த போதை மாறி இருக்கிறது, மாறிக்கொண்டிருக்கிறது. இது மிக ஒரு அச்சமூட்டக்கூடிய ஒரு அபாயத்தை வந்து தற்போது எட்டியிருக்கிறது. இதை இப்போ நம்ம வந்து தடுக்க தவறிட்டோம் அப்படின்னா மிக நிச்சயமாக எப்போவுமே இதை தடுக்க முடியாது. ஏன்னா தடுக்கணும்னு நினைச்சாலும் கூட அது தடுக்க முடியாத கட்டத்தை வந்து எட்டியிருக்கும். ரெண்டாவது, தடுக்கணும்னு நினைச்சாலும் கூட ஒரு சாமானிய மக்களாக நம்மளால வந்து இதை தடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தாண்டி ஒரு அரசாங்க கட்டமைப்பு, ஒரு மிஷினரி நினைக்கணும். ஸோ அவங்க ஒரு கிளீனப்ல இறங்கினா மட்டும்தான் இதை வந்து தடுக்க முடியும். ப்ளஸ் பொதுமக்கள். ஆனால் ஒரு பட்டாக்கத்தியோட வர இளைஞனை, அதுவும் கஞ்சா போதையில் வரக்கூடிய ஒரு இளைஞனை, ஒரு சாதாரண ஒரு குடும்பம், ஒரு கர்ப்பிணி பெண்ணோ இல்லை ஒரு தாய்மாரோ இல்லை வந்து காய்கறி வாங்க வெளியே போகக்கூடிய ஒரு பெண்ணோ எப்படி வந்து தடுக்க முடியும்? எல்லாமே பொதுமக்கள் மேலேயே தூக்கி பழியை போட்டு அப்போ அரசாங்கம்னு எதுக்கு இருக்கு? ரொம்ப அபாயகரமாக போய் கொண்டிருக்கிறது. மிக நிச்சயமாக புதிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய காபந்து அரசாங்கம், இருக்கக்கூடிய அதிகாரிகள் மிக நிச்சயமாக இதை தடுப்பதற்கான வழியில் இறங்கணும். அது இறங்காத பட்சத்தில் மிக மோசமான ஒரு விஷயத்தை நாம் சந்திக்க போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சமிக்ஞைகள் தான் இது எல்லாமே. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதில் நன்றி, வணக்கம்.